ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே நிஷா கிச்சன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சிறுபயிர் குழம்பு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100லேருந்து 125 கிராம் சிறுபயிரை ஊற வச்சு வச்சுருக்கேன். இது 4 பேர் 2 வேளை சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி அந்த ஊற வச்ச சிறுபயிரோடு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதை பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஹவர் பாயில் ஆனதும் கூட ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு மறுபடியும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் பாயில் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறியும் அந்த சிறுபயிரும் நல்லா வெந்து வந்துடும். இந்த வெந்து வந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் 2-3 கூட போட்டுக்கலாம் நீங்கள் பிடிச்சதுனாக்கா, ஏன்னா கத்திரிக்காய் கரையாமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் போடும்போது. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு அதை வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டோன்னு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். கொஞ்சம் இது வதங்க ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிட்டோன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த மிக்ஸிங் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பத்து அளவு தேங்காவும் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கிளறிக்கலாம். கிளறி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிறுபயிர் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வாசனை சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை சுட சுட இட்லிக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.